அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம ஆடி பூரம் ஸ்பெஷலுக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆடி கும்மாயம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக வெறும் ½ பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதே சைஸ் கப்லேயே 1 கப் அளவுக்கு வெல்லம் இடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. இதோட கூடவே நெய் வந்து நல்ல பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சரிசி 3யுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து பொடி பண்ணணும். அதனால் ஒவ்வொன்றா பேனில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் உளுத்தம்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு உளுத்தம்பருப்பை நம்ம வறுத்துப்போம். டைம் ஆகும்போது உளுத்தம்பருப்பு நல்லா நிறம் மாறி வரும். அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்போட வாசனை வரும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு வறுபட டைம் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். அது வறுபடுறதுக்குள்ளே இங்கே நம்ம வெல்லத்தை பாகா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை கரைசலாக ரெடி பண்ணால் போதும். 1 கப் வெல்லம் இடித்தது அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, அதையும் ஆட் பண்ணிவிடுவோம். அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. அப்படியே வந்து இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும். வெல்லம் கரையிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், உளுத்தம்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வறுபட்டு வந்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்தது பேனில் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு மட்டும் தான் டைம் ஆகும். பாசிப்பருப்பும் பச்சரிசியும் சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு வறுத்துட்டா அந்த பேன் சூட்டில் அடுத்த 2 டக்கு டக்குன்னு நம்ம வறுத்துடலாம். பாசிப்பருப்பும் வறுபட்டு வந்தாச்சு. பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கடைசியாக பச்சரிசி சேர்த்துருவோம். அரிசி பார்த்திங்கன்னா சூட்டில் நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சரிசி 3யும் ஒன்றாவே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்ம வெல்லம் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து கொதிச்சு இந்த வெள்ளைக்கட்டி எல்லாம் கரைஞ்சி வந்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் அடியில் டஸ்டெல்லாம் இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணிவிடுவோம். வறுத்த 3 இன்க்ரீடியன்ஸும் ஆறியாச்சு. மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம். இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இங்கே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா நான் வெள்ளைக்கரசலை ஃபில்டர் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணலை. ஆன் பண்ணாமையே இந்த வெள்ளைக்கரசலோட ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடி அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஆட் பண்ணிவிட்டு எந்த விதமான கட்டி தட்டிகளும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா எல்லாமே சேர்ந்து திக்கான கன்சிஸ்டன்சி வர மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணாமல் இதை முதல்ல கலந்து விட்டுப்போம். நான் கலந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து எந்த விதமான கட்டி தட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இந்த டைமில் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யோடு சேர்த்து நம்ம கலக்கும் போது தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். எல்லாமே நல்லா நெய் உருகி அப்படியே சேர்ந்து வரும். மெதுவாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பேனில் ஒட்டாமல் சேர்ந்து வரும். அது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து கலந்து இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் சேர்ந்து வரணும். நம்மளோட அருமையான ஆடிப்பூரம் ஸ்பெஷல் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ஆடி கும்மாயம் பாருங்கள் சூப்பராக தயாராகியாச்சு. ஸ்டவ்வை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ஆடி கும்மாயம் பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த
ஈஸி அண்ட் டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.